இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த அன்வருதீன் என்ற சகோதரர் ஜமாத்து தொழுகை தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அது என்ன கேள்வி என்றால், இமாம் ஜமாத்தில் அவர் எந்த நிலையில் இருக்கும்போது நாம் அடைந்து கொண்டால் அந்த ஒரு ரெக்காயத்து நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு கேள்வியும், இன்னொன்று இமாம் சஜிதாவிலோ அத்தைஹாத்து அமர்விலோ இருக்கும்போது இப்போ ஒருவர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வருகிறார். இப்ப அவர் அந்த நிலையில சேரணுமா அல்லது இமாம் எழுந்த பிறகு நாம சேரணுமா என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல அவர் கேட்டது இரண்டு விஷயம். முதல் விஷயம் என்னவென்றால், இப்ப இமாம் ஜமாத்து தொழுகை வைக்கும் போது அவரோடு நம்ம ஆரம்ப நேரத்திலே சேர்ந்தால் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், அவர் நின்ற நிலையில நாம எப்போ சேர்ந்தாலும் அந்த ரெக்காயத்து நமக்கு செல்லும். இப்ப அல்லாஹ் அக்பர்னு கைகளை நெஞ்சில கட்டி தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப சேர்ந்தால் பஞ்சாயத்து இல்ல, அந்த ரெக்காயத்து நமக்கு செல்லும் தான். இப்ப என்ன கேள்வி வருது என்று சொன்னால், இப்ப இமாம் ருக்குக்கு போறாரு, அந்த நேரத்துல நம்ம சேர்ந்தால், அதுதான் கடைசி நேரமாக வைத்து அந்த நேரத்துல நம்ம சேர்ந்தால் நமக்கு அந்த ரெக்காயத்து செல்லுமா என்று கேட்டால் செல்லும். ஏன்னா நம்முடைய அந்த ஒரு ரெக்காயத்தினுடைய கடைசி எல்லை எது என்று சொன்னால் அந்த ருக்கு தான். இமாம் ருக்குல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி எழுந்து விட்டார் என்று சொன்னால் நமக்கு அந்த ரெக்காயத்து செல்லாது. இப்பதான் நம்ம போய் சேர்றோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்ன பிறகுதான் நம்ம சேருகிறோம், ஜமாத்துல சேருகிறோம் என்றால் இப்ப நமக்கு அந்த ஒரு ரெக்காயத்து நமக்கு செல்லாது. இனிமே அவரு சஜிதா போயிட்டு எழுந்த பிறகுதான் நமக்கு செல்லும். அப்போ இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இமாம் ஜமாத்தில் நாம எந்த நிலையில போய் சேரும் போது அந்த ஒரு ரெக்காயத்து செல்லும் என்று கேட்டால், இமாமு நின்ற நிலையில சேர்ந்தாலும் செல்லும், இமாம் ருக்குல இருக்கும் போது சேர்ந்தாலும் செல்லும். இப்ப இதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், அபூ பக்ரா என்ற ஒரு சஹாபி அவர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பள்ளி வாசல்ல ஜமாத்து தொழுகையை நடத்தி கொண்டு இருக்கும் போது ருக்குல இருக்கிறாங்க. அப்போதுதான் இந்த சஹாபி பள்ளிக்குள்ள வர்றாரு. அப்போ பள்ளிக்குள்ள வந்த உடனே இவர் இங்க இருந்து பாக்குறாரு, ரசூலுல்லாஹ் ருக்குல இருக்கிறாங்க, எங்க முன்னாடி இருக்குது, இவர் இப்பதான் பள்ளிக்குள்ள நுழைகிறாரு. இப்ப இங்க இருந்து திடுதிடுன்னு ஓட முடியாது. அப்ப அந்த ஒரு தடையும் மார்க்கத்துல இருக்குது என்பதற்காக இவர் என்ன பண்றாரு, ஏன் ரசூலுல்லாஹ் ருக்குல இருந்து எழுந்து விடுவாங்களோ என்ற பயத்துல இவர் இங்கேயே ருக்கு பண்ணிடுறாரு, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போயிடுறாரு. என்ன, சப்புல சேராம. அப்போ பொதுவா ஜமாத்து தொழுகை என்றால் சப்புல தான் பின்பற்றி தொழக்கூடியவங்க எந்த சப்புல இருக்காங்களோ அதோடு ஒட்டி ஒட்டி தான் நம்ம தொழணுமே, அங்க தான் தொழணும். இவர் என்ன பண்ணிடுறாருன்னா இங்கேயே அல்லாஹ் அக்பர்னு ருக்குல சேர்ந்துடுறாரு, சப்புல போய் சேராம. அப்ப ருக்குல சேர்ந்துட்டு அப்படியே போய் ஜமாத்துல சப்புல போய் சேர்றாரு. இப்ப இந்த சம்பவம் நடந்து முடியுது, தொழுக முடியுது. இவருக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. சரி ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுவோன்னு, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, நான் பள்ளிக்குள்ள வந்தேன், நீங்க ருக்குல இருந்தீங்க, எனக்கு அந்த ரெக்காயத்து மிஸ் ஆயிருமோன்னு பயந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா சப்புல சேராமலே நான் ருக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிறகு நான் சப்புல அப்படியே சேர்ந்துக்கிட்டேன், இது சரிதானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்சன், அல்லாஹ் உம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக அப்படின்னு அந்த சஹாபிக்கு துவா செய்து விட்டு சொல்றாங்க, வலா தவுத்து, இனிமே இப்படி செய்யாதே அப்படின்னு தடுக்கிறாங்க. ஒண்ணு அவர் பண்ண காரியம் இருக்குல்ல, ஒரு ரெக்காயத்து நமக்கு சேர்ந்த செல்லும் என்று சொன்னால் ருக்குல சேரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, அதனாலதான் ருக்கு இங்கே பண்ணிட்டாரு. அப்போ இந்த விஷயத்தை அறிஞ்சனால முன்னாடியே பண்ணிட்டாருல, அதனால ரசூலா அவருக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக சொல்றாங்க, உன்னுடைய ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு இனிமே இப்படி செய்யாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எதை தடுக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி சப்புல சேராம முன்னாடியே ருக்கு பண்ணீங்கல்ல, இந்த காரியத்தை இனிமே பண்ணாதீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர எதை ரசூலுல்லாஹ் செய்ய சொல்லல, உங்களுக்கு அந்த ரெக்காயத்து செல்லாது திரும்ப தொழுவுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ஏன்னா ருக்கு வரைக்கும் அந்த தொழுகையினுடைய அந்த பாதி இருக்குது, நம்ம ருக்குல சேர்ந்துட்டோம் என்று சொன்னால் நமக்கு அந்த ரெக்காயத்து செல்லும் என்பதை இந்த ஹதீஸே நமக்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது.
அப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன, ருக்குவுலையே இப்போ நம்ம இமாம் நின்ற நிலையில சேர்ந்தா பிரச்சனை இல்லை, அது செல்லும் தான், எல்லாரும் விளங்கி இருக்கிறோம். இப்ப ருக்குவுல இருக்கும்போது சேர்ந்தா அந்த ரக்காத்து செல்லுமா என்றால் செல்லும். அதற்கு மார்க்கத்துல நாம சொன்ன இந்த ஹதீஸின் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப ரெண்டாவது என்ன கேட்கிறாரு என்றால், இப்ப இமாம் சஜிதாவிலையும் அத்தைகாத்து அமர்வுலையும் இருக்கிறாரு. இப்போ ஒருவர் அந்த ஜமாத்துல சேர வர்றாரு. இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இமாமு சஜிதாவுல தானே இருக்கிறாரு, அத்தையாத்துல தானே இருக்கிறாரு, அவங்க எந்திரிச்சு வரட்டும், ஒரு நிலைக்கு எந்திரிச்சு நிலைக்கு வரும்போது நம்ம சேர்ந்துக்கிறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் சேராம இருக்கிறாங்க. அப்ப இது சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், நாம இப்ப தொழுகைக்கு ஜமாத்துக்கு சேர வர்றோம், இமாம் நின்ற நிலையில இருந்தால் எல்லாருமே சேர்ந்து விடுவோம். ஏன்னா நமக்கு அந்த ரெக்காயத்து செல்லும் என்ற அடிப்படையில. இப்ப இமாம் சஜிதாவிலையும் அத்தைஹத்துல இருக்கும் போது இப்ப எதுக்கு நம்ம சேரணும், அதுதான் நமக்கு செல்லாதே என்ற எண்ணத்துல நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சரி சஜிதாவில தானே இருக்காரு, அவர் எந்திரிச்சு வரட்டும், எந்திரிச்சு நிக்கட்டும், அப்ப சேர்ந்துக்குருவோம், அத்தையாத்துல தானே இருக்கிறாரு, சரி இருக்கட்டும், எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்துக்குருவோம்னு சில பேர் அப்படியே நிக்கிறாங்க. அப்ப இது மார்க்கத்துல சரிதானா என்று கேட்டால், இதை நம்ம ஹதீஸ்ல இருந்தா இதற்கான தெளிவை பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டால், அதாவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல தொழுகைக்கு வரும்போது எப்படி வருவாங்க கேட்டால், அந்த ஜமாத்துல சேர்றதுக்காக ஓடி வருவாங்களாம், விரைந்து வருவாங்களாம். அப்ப ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா, அதை தடுக்கிற வண்ணமாக சில விஷயங்களை சொல்றாங்க. நீங்க தொழுகைக்கு வரும்போது ஓடி விரைந்து வராதீங்க, வகுத்தூஹா தம்ஷூன, நீங்கள் நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அலைக்கும் சக்கீனா, நிதானத்தை கடைபிடிங்கள், அமைதியா வாங்க, எதுக்கு இப்படி திடுதுக்கும் ஓடி வர்றீங்க, பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பமா அதிரப்தும், நீங்கள் ரெக்காத்தை அடைந்து விட்டால் சல்லு, தொழுது கொள்ளுங்கள். நீங்க எப்போ வர்றீங்களோ, இமாம் எந்த நிலையில இருக்கும்போது வர்றீங்களோ அப்போ அந்த ரெக்காயத்தை அடைந்து விட்டால் தொழுது கொள்ளுங்கள். ஒமா பாத்தக்கும் பாத்திமோ, உங்களுக்கு எந்த ரெக்காயத்தை இமாமோடு சேராமல் விடுபட்டு விட்டதோ அதை நீங்க இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழுவுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில நம்ம என்ன விளங்குறோம் என்றால், இப்ப நம்ம ஜமாத்துக்குன்னு வர்றோம், வரும்போது ஓடி வரக்கூடாது, நடந்து வரணும், நிதானமா வரணும் என்ற விளக்கமும் இந்த ஹதீஸ்ல வருது. இன்னொன்னு என்ன வருது, நீங்கள் அந்த ஜமாத்துல இமாமோடு எதை அடைந்து விட்டீர்களோ அதை தொழுது கொள்ளுங்கள், எதை அடையலையோ, எந்த ரெக்காத்துல நீங்க தொழலையோ அதை பிறகு இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழுவுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன விளக்கம் பெறோம், நாம எப்போ ஜமாத்துக்கு வர்றோமோ அந்த நிலையில நம்ம தொழுது கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த செய்தி மூலமா விளங்குறோம். அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வந்தா நிலையாகவே நிக்கிறாங்க, இமாம் மேல வரட்டும், எந்திரிச்சு நிக்கட்டும் அப்படின்னு. அப்படி இருக்கலாம், அது மார்க் அடிப்படையில தவறு கிடையாது. ஆனால் சிறந்தது என்ன என்று கேட்டால், நாம வரும்போது இமாம் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையிலேயே நம்ம அந்த தொழுகையில ஜாயின் பண்ணுவது அது சிறந்த காரியம் என்பதை இந்த செய்தி மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், நாம இமாம் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில சேர்வது நமக்கு இமாமை பின்பற்றிய ஒரு நன்மையும் கிடைக்கும். இன்னொன்னு என்ன, அது கூடுதல் ஒரு சிறப்பாகவும் அமையும். இப்ப இமாம் சஜிதாவுல இருக்காரு, அப்போ நம்ம ஜாயின் பண்றோம்னு வைங்கள, நம்ம எக்ஸ்ட்ரா சஜிதா பண்ண நன்மை அல்லாஹ் தரதானே செய்வான். இமாம் அத்தைஹாத்துல இருக்கும்போது நம்ம ஜாயின் பண்றோம், அந்த அத்தைஹாத்துல ஓதக்கூடிய சில துவாக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஓதுனா நமக்கு அதிகமான நன்மை தானே கிடைக்கும். அப்ப இது என்னமோ பாவம் மாதிரி இங்க உட்காரவே கூடாது, இமாம் சஜிதாவில இருந்தா நம்ம பண்ணவே கூடாது, நிலைக்கு வந்ததுக்கப்புறம் சேரலாம் என்ற அடிப்படையில சில பேர் இருக்காங்க. அதாவது அப்படி இல்லாம எது சிறந்தது என்பதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம கூடுதலா செய்வதனால நமக்கு நன்மை கிடைக்குமா அல்லது தீமை கிடைக்குமா என்று பார்த்து எது சிறந்தது, இமாம அத்தையாத்துல இருந்தாலும் சேர்ந்து துவா ஓதுறது நமக்கு நன்மைதான், சஜிதாவுல இருக்கும் போதே நம்ம ஜாயின் பண்றது நன்மைதான், அது அதிக நன்மையை தரும் என்று நம்ம நினைத்து அது செய்வதுதான் சிறந்தது என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். அதை தவிர்த்து சில பேர் இமாம நின்னதுக்கு அப்புறம் நான் சேர்ந்துக்கிறேன் என்று இருந்தாலும் அது தவறு இல்லை, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் விரும்புறாரு இமாம் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா எனக்கு அந்த இதுதான் செல்லாத, ரெக்காயத்துல சேராத,
அதனால நான் நின்னதுக்கு அப்புறம் நான் தொழுகிறேன் அப்படின்னு ஒருவர் இருந்தாருன்னா அவரை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அவருக்குண்டான ரெக்காயத்தை அவர் அடையணும், அது மட்டும் எனக்கு போதுன்னு விரும்புறாரு. அப்ப அவரை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அப்ப இரண்டுமே செய்து கொள்ளலாம். சிறந்தது என்ன, அதிகமான நன்மை எது தருமோ அத்தகைய எக்ஸ்ட்ரான சஜிதா அத்தகைய அமர்வுல இருந்து நன்மை பெறலாம் என்று ஒருவர் விரும்பினார் என்றால், இமாம் எந்த நிலையில இருக்கும் போதும் நான் ஜாயின் பண்ணிக்கிறவேன் அப்படின்னு விரும்பி செய்யக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம். அது சிறந்தது என்பதை உங்களுக்குரிய பதிலாக கூறிக்கொண்டு இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.